ஓ சுவாமி, அப்பா வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களை ஆண்டவரை நீர் பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா ஆவியினாலே ஆண்டவரை உம்மை ஆராதிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிரப்புங்க. ஆண்டவரை நீர் எங்களை மூடி மறைத்து கொள்ள வேண்டும்படியாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா உம்மை துதிக்கிறோம் சுவாமி. விசேஷ வண்ணமாக ஆண்டவரே இந்த வாரம் நடைபெறுகிறதான 2 நாட் கூட்டத்திற்காக ஆண்டு விழாவுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. நன்மையான ஈவுகளை ஆண்டவரே பரத்திலிருந்து ஆண்டவரே கொடுக்கிறதான தேவன் அப்பா இந்த வாரத்திலும் நடக்கிறதான 2 நாட்கள் கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. முதல் நாளிலே நடக்கிற கூட்டத்திற்கு அநேகர் ஆண்டவரே கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே அப்பா நீர் சந்திக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை நீர் தர வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணர தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இயற்கை சூழ்நிலையை கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல 2ஆம் நாள் நடக்கிறதான ஆண்டவரே அப்பா ஆண்டு விழாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 சுவாமி. அந்த நாளிலும் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவரை தேவ பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உண்மையே நாங்கள் உயர்த்த தேவன் கிருபையை செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இயற்கை சூழ்நிலை கர்த்தர் நீர் மாற்றி தர வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அந்த நாள் நடக்கிறத எல்லா நிகழ்வுகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியினாலே உம்மை ஸ்திரப்படுத்த தேவன் கிருபை செய்யுங்க. அப்பா நன்மையான ஈவுகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. வருகிற தாசரை நீர் பயன்படுத்துங்க. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீர் பயன்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையுள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். அவர் பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தெய்வம். நீர் ஒருவரை ஆராதனைக்கு உரியவர் என்று அவரை பாடி அவரை ஆராதிக்கலாம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பூரண அன்புடையவர் அவர். பெரும் பாவி மனம் மாற இயங்குகின்ற தெய்வம் இயேசு.
வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாதவர், சொல்லிய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய தெய்வம். சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சமில்லாத பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதார் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர். எல்லாரும் வாயை திறந்து பாடுவோமா? பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்திலிருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. பாவத்திலிருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கு பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 அல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதி உள்ளவர். ஆமென். நம்முடைய தேவன் வெண்மையும் சிவப்புமானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். ஆமென். அவருடைய அழகை சொல்லி ஒரு பாடலை பாடி அவரை ஆராதிக்கலாம்.
எல்லோரும் உற்சாகமாய் இசைக்கு தகுந்தாற் போல முழு பலத்தோடு கரங்களை தட்டி தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே என்னுருவானவர். தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே என்னுருவானவர். அவர் சாரோனின் ரோஜா, நீதியின் சூரியன், 10000ங்களில் அவர் அழகுள்ள தெய்வம். இவரே என் சாரோனின் ரோஜா, நீதியும் சூரியனும் அவரே. இவரை போல் அழகுள்ளவரை யாராலும் காட்ட கூடுமோ? இவரே என் சாரோனின் ரோஜா, நீதியின் சூரியனும் இவரே. இவரை போல் அழகுள்ளவரை யாராலும் காட்ட கூடுமோ? தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே என்னுருவானவர். தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை, அவருடைய சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல இருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அக்கினி ஜுவாலைகள் போல் அவர் கண்கள் எரிந்திடுதே, பெருவெள்ளை இரைச்சல் போல அவர் சத்தம் தொனித்தீடு. உணர்ந்து சொல்லுவோமா? அக்கினி ஜுவாலைகள் போல் அவர் கண்கள் எரிந்திடுதே, பெருவெள்ளை இரைச்சல் போல அவர் சத்தம் தொனித்திடுதே. தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே என்னுருவானவர்.
உருவானவர், தலை தங்கமயமானவர், தலை முடி சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுவே கிருபை, என் ஜீவியத்தின் பாடலான. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுவே கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனை நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே, ஜீவனை காட்டிலும் எனக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. ஆமென். அவர்தான் கிருபை, அவரே கிருபை, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. ஆமென். கரங்களை தட்டி அவருடைய கிருபையை கொண்டாடுவோம். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்திலே இந்த இடத்திலே வல்லமை இறங்கி வந்தது. ஆமென். இந்த நேரத்திலே நாமும் ஒருமனமாய் அவரை இணைந்து ஆராதிக்கும் போது அவர் வல்லமையினால் நம்மை நிரப்ப வல்லவர். அல்லேலூயா. ஒரு புதிய பாடல் கற்றுக்கொண்டு முழு பலத்தோடு பாடி அவரை ஆராதிக்கலாம். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நீங்க சொல்லுங்களேன். கர்த்தரை அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர். விசுவாசத்தோடு குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடி உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்.
எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று பாடுவோம். ஒரே ஒரு முறை முழு பலத்தோடு அவரை துதித்து பாடி பாருங்கள். அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தெய்வம். இருக்கிற கொஞ்ச பலத்தையும் அவரிடத்தில் விட்டு விடுங்கள். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம். விசுவாசத்தோடு பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை. நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சீரந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சீரந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரை அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். செங்கலை ஒரே ஒரு வார்த்தையினாலே இரண்டாய் பிளக்க வல்லவர் அவர். அவர் சமூகத்திலே நம்மை உயர்த்தியிருக்கிறார். அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். முழு சத்தமாய் துதித்து பாடின போது எரிகோ கோட்டை விழுந்தது. இந்த நேரத்திலும் நீங்களும் முழு சத்தத்தோடு முழு பலத்தோடு அவரை துதித்து பாடும்பொழுது உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டையும் தகச்செறிய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அலங்கமெல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாமே ஜெயிப்போம். மீண்டுமாய் எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அலங்கமெல்லாம் எக்கால சத்தமாய் எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. எங்கள் மேலே முழு சத்தமாய் கேளுங்கள், அவர் நிரப்ப வல்லவர். இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாள் எல்லாம் உம்மை. எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே பின்தொடர்வோம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சீரந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சீரந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். குதிரையையும் ரதங்களையும்
கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. எங்கள் நாள் முழுதும் உம்மை பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் உம்மை. 2 கரங்களை உயர்த்தி நாள் முழுதும் உம்மை பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்போம். இருக்கிற முழு பலத்தோடு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் எகிப்திலிருந்து நம்மை அழைத்து வந்த விதம் அதிசயமானது. இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த தேவனை நினைத்து பார்த்து ஒரு விசை நன்றி சொல்லுவோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய நாமம் மேன்மையுள்ளது. வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்கப்படத்தக்க நாமம் வேறே ஒன்றுமில்லை. அவர் நாமத்தினாலே பலன் உண்டு, அவர் நாமத்திலே சுகம் உண்டு, அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிற பரிசுத்தர் அவர். இந்த நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. 2 கரங்களை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நல்லவராய் இருந்திருக்கு. நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறே நாமம் இல்லையே. அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தெய்வமே. மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை உடையவர்
2 கரங்களை உயர்த்தி உன்னத நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன். எல்வலான் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வலான் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்வலான் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வலான் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர், உம்மை புரிந்தவர், உம்மை கண்டவர், உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவர் உமையா. கடைசியா 2 கரங்களை உயர்த்தி நீரே உம்மை போல பரிசுத்தத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவர். நீரே உன்னத நீரே பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மை போல எங்களையும் பரிசுத்தமாக்குங்க. உம்முடைய ஜீவனுள்ள மன்னாவினால் எங்களோடு பேசுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 130 சங்கீதம் மற்றும் 131 பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் 753 வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவனுக்கும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தடையிடுகிறதுமில்லை. சேர்ந்து வாசிக்கலாம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரை கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு சபையில் இருக்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் யாவருக்கும் மீட்டிங் ஆனது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிற அனைத்து டிவிஷன் லீடர்ஸும் இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு நடைபெற இருக்கிறதான இந்த கொடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் அறிவுறுத்துகிறோம். வருகிற 22ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம்ம சபையின் சார்பாக விசேஷித்த சுவிசேஷ மீட்டிங் ஆனது சூசனமன் மகாலில் நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. சபையார் யாவரும் அன்றைய நாளிலே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், ஆண்டவரை அறியாதவர்களை நீங்கள் அந்த நாளிலே அந்த கூட்டத்திற்கு அழைத்து வருவீர்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை தொடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதை நான் நினைவூட்டுகிறோம். வருகிற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நம் சபையினுடைய ஆண்டு விழா அதே சூசனமல் மகாலில் வைத்து காலை 10 மணிக்கு நம் சபையினுடைய ஆண்டு விழா ஆனது அந்த மகாலில் நடைபெற இருக்கின்றன. அன்றைய தினம் புதிய ஆத்துமாக்களை நீங்கள் யாரும் அழைத்து வர வேண்டாம். இது நம்ம சபைக்குரிய ஆண்டு விழாவானது நடைபெற இருக்கின்றன. அனைத்து விசுவாசிகளும் அந்த நாளிலே நீங்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்பாக நாங்கள் அறிவுறுத்துகிறோம்.
சனிக்கிழமை தோறும் நம்ம சபையிலே ஆயத்த ஜெபமானது காலை 5:30 மணிக்கும், உபவாச ஜெபமானது பகல் 10:30 மணிக்கும் நடைபெற்று வருகின்றன. அநேகர் வந்து பங்கு பெறுகிறார்கள். வராதவர்கள் நீங்கள் சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறதான அந்த ஆயத்த ஜெபத்திலே கடந்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். 5வது டிவிஷன் லீடர் ராஜ்குமார், ராணி இவர்களின் மகன் அபிஷேக் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 462 மதிப்பெண் எடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். தேர்வை நல்ல முறையில் எழுத கிருபையும் பெலனையும் சுகத்தையும் தந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்காக ஜெபித்த பாஸ்டர் அம்மாவுக்கும் சபையாருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக முதல் டிவிஷன் லீடர் ஆனந்த் அனிதா இவர்களின் மகள் கெட்சியால் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கர்த்தர் எனக்கு 500க்கு 428 மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற உதவி செய்திருக்கிறார். நான் அடிக்கடி பலவீனப்பட்டிருந்தும் கர்த்தர் எனக்கு படிக்க கிருபை செய்தார். பொதுத் தேர்வு வரையிலும் பள்ளியில் குறைந்த மதிப்பெண்கள் தான் எடுத்து வந்தேன். இந்நிலையில் எனக்காக போதகர் மற்றும் போதகரமா ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எனக்கு கிருபை செய்தார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி, எனக்காக ஜெபித்த சபை ஊழியர்களுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் ஐயம்பெருமாள் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நான் எனது தறி வேலைக்கு தேவையான கோன் மூட்டையை எடுத்து வீட்டின் முன் உள்ள தண்ணீர் தொட்டி மீது வைத்திருந்தேன். அதை யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர். நான் அதற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். 3 நாட்கள் கழித்து எனது கோன் மூட்டை எடுத்தவர் அதே இடத்தில் வைக்கும்படி தேவன் கிருபை செய்தார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி சிவகாமி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் சபையில் நடந்த இந்த 40 நாள் உபவாச கொடுகையில் ஆண்டவரிடம் எனது அன்றாட தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபம் செய்தேன். என் பாஸ்டர் அம்மா எனக்காக ஜெபித்தார்கள். தேவனாக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என் அண்ணன் மூலமாக ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தின்படி அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி தெபோரால் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடைய பேரனின் இருதய அறுவை சிகிச்சைக்கு தேவையான 2.5 லட்சம் ரூபாயை 3 நபர்கள் மூலியமாக தேவனாக கர்த்தர் சந்தித்தார். அநேகர் ஆச்சரியப்படும் விதமாக அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி. குழந்தைக்கு நல்ல சுகத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி மார்த்தாள் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படி என்னுடைய திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கர்த்தருக்காக காத்திருந்து 15,000 ஸ்தோத்திரம் ஏறெடுத்து பொருத்தனை செய்து ஜெபித்தேன். ரூத் 3:18 படி இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு என்ற வாக்குத்தத்தத்தை நான் கடந்த வாரம் வாக்குத்தத்தத்தை தந்து கடந்த வாரம் 5ஆம் தேதி, அதை கடந்த இந்த மே மாதம் 5ஆம் தேதி அன்று என் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணினார். பல சோதனைகள் நெருக்கங்கள் மத்தியிலும் கர்த்தர் என்னோடு இருந்து அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. மற்றும் எனக்காக ஜெபித்த போதகர் அம்மாவுக்கும் சபையார் அனைவருக்கும் எனது நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அற்புதம் செய்த தேவன் நாமத்தை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கும் இடத்திலே எழுந்து நிற்கும்படி அன்பாக. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு இருக்கிறீங்களா? நம் சபையார் யாவும் கரங்களை உற்சாகமாக தட்டி அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நாம் வரவேற்கலாம். உங்கள் கரங்களிலே இந்த புதிய வருகையாளர் படிவம் கொடுக்கப்படும். அதை நீங்கள் பூர்த்தி செய்து இந்த ஆராதனை முடிவிலே எங்களிடம் கொடுத்து ஜெபித்து செல்லும்படி உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கிறோம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசமபாகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். தேவனாக கர்த்தர் இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக சபையார் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு மனதாக ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த கொடுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தேவனாக கர்த்தர் எங்களை ஜீவனோடு பலத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவனாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே உமது பண்டக சாலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தேவனாக கர்த்தர் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து அந்த காணிக்கை தசமங்களை கொண்டு வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா நிறைவாய் தொட்டு நீர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். என் தேவனாக கர்த்தர் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி உமக்காக நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம் சுவாமி.
தேவனாக இதை திரும்ப கரங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனே இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. வீணான ஆண்டவரே விரய செலவுகளுக்கு, மருத்துவ செலவுகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் தேவனுடைய ஊழியத்திற்கென்றும் நாங்கள் அதிகமாய் கொடுத்து மகிழ்ச்சியடைய தேவன் கிருபை பாராட்டுவீராக. செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. நிகரில ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழலுமே, தூதர்களோடு ஆடி பாடி மகிழலுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. நிகரில ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் தடைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். தேசத்தை கர்த்தர் நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியிலே செய்வாராக. ஆமென். அநேகர் நிறையா 7:30 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நினச்சேன், வேலை ஆண்டவர் வந்துட்டார் என்னமோ தெரியலையே, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே யாரையுமே காணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ என்னமோ தெரியலையே அப்படின்னு நினச்சா, அப்புறமா மெதுவாக விஐபி என்ட்ரன்ஸ் கொடுக்குற மாதிரி ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி அவங்கவுங்க வர்றாங்க அவங்கவுங்க டைமுக்கு. தோத்துறோம். இந்த நிலைமை என்ன பண்ணுது, ஆண்டவரை உயர்த்துறதுக்கு வர்றவங்க இப்படி வரமாட்டாங்க.
புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்த வர்றவங்க வேகமாக ஓடோடி வருவாங்க. நன்றியாக இருக்கிறவங்க சீக்கிரமாக அந்த டைமுக்கு முன்னாடி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் ஆண்டவர் அவங்களுக்கு தான் புதிய பலனை தருவார். இல்லைன்னா நீங்கள் வந்த மாதிரியே போவீங்க. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய பலன் இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் குறைந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லை, நம்ம சர்ச்சில் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் விசேஷமாக அந்த 2 நாளில் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரும். அல்லேலூயா. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக விசேஷமாய் நம்ம சந்தோஷமாக வரணும். அல்லேலூயா. கர்த்தர் ஆவிக்குரிய மன்னாவை தருவார். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த நல்ல ரிசல்ட்டுகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி. யாரெல்லாம் ஆண்டவர் தேடுறாங்களோ கர்த்தர் அவங்க தலையை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமாக அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னும் அநேகர் சேர்கள் காணோம். எங்கே போயிருந்தாலும் ஆண்டவர் அவங்களை கொண்டு வரட்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்ல திருமணத்தையும் நல்ல வரவேற்பையும் ரிசப்ஷனையும் ஆண்டவர் நமக்கு செய்து கொடுத்தால், தினேஷ் மார்த்தால் அவர்களுடைய திருமணத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இங்கே ரிசப்ஷன் அன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் கிளம்பும் போது மழை வர பயங்கரமான மின்னல் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மழை முடிந்து போகிறப்போ தான் மழை வந்துச்சு. ஆசீர்வாதமான மழை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த மாப்பிள்ளையை பற்றி எல்லாம் பொண்ணு வீட்டு சர்ச்சு தான், நம்ம எல்லாம் பொண்ணை பற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் மாப்பிள்ளையை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஆமென். திருமணத்துக்கு போயிருந்தோம். அங்கே திருமணத்தில் பார்த்தா நிறைய பேர் பைபிளே எடுத்துகிட்டு வராத இந்த காலத்தில் மாப்பிள்ளை தம்பி அவர் என்ன பண்ணார், நல்ல ஒரு டைரி எடுத்துகிட்டு வந்தார். பைபிளோட டைரி எடுத்துகிட்டு வந்தார். உங்ககிட்ட சொன்னேனே, டைரி பேனாலாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வசனத்தையும் எழுதிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கர்த்தர் நல்ல சபையில் மார்த்தாளுக்கு கொடுத்த நல்ல வைராக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. அப்போ கேள்விப்பட்டேன், அவங்க நைட்டு இங்கே வரும்போது கரெக்டாக 2 மணிக்கு வந்திருக்கிறாங்க. நைட்டு பஸ்ஸு டிராஃபிக் ஜாம் மழை. நைட்டு 2 மணிக்கு அவங்க திருமணமாக இப்போ தான் 1 வாரம் ஆகுது. வந்தாலும் மறுபடி இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு 2 பேர் வந்துட்டாங்க. இதுதான் ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நைட் 2 மணிக்கு படுத்து யார் 6 மணிக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரில. அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் அவங்க ரிசப்ஷனில் நம்ம வாலிப பிள்ளைகள், நம்ம டிவிஷன் லீடர்ஸ் எல்லாரும் அவங்க ஒன்று சேர்ந்து உதவி செய்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம டிவிஷன் லீடர்ஸு மைக் பிடிக்கிறவங்க எல்லாம் மைக் மட்டும் இல்லை, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லா வேலையும் செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். அவர்களுக்காக இப்போ விசேஷமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். சீக்கிரமாக முன்னாடி வாங்க. அவங்க மாப்பிள்ளையும் பொண்ணு வருவாங்க. அவங்க சபை பக்கம் திரும்பி மார்த்தாள் நல்லா இங்கே இருக்கிறவர்களே வைராக்கியமாக ஆண்டவருக்காக அநேக வேலைகளை செய்ய கர்த்தர் பலப்படுத்தினார். கர்த்தர் நல்ல ஒரு சாஃப்ட்வேர், இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் அவர் சொந்தமாக வச்சிருந்தாலும் அது மட்டும் இல்லை, நல்ல ஊழியத்திலும் கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் அல்லேலூயா சொல்கிறத வச்சே பிரசங்கம் பண்ணலாமா வேணாமா? என் ஆத்துமாவே போட்டுடலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவது. நல்லா உற்சாகமாக இருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். அல்லேலூயா. இங்கே எப்படி வந்தீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி போகிறீங்கன்றது முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் என் கூட பேசினார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாக பேசுவார். இத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க, இத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நேற்று நைட்டு அடித்த மழைக்கு இப்போ காலையில் அடிக்கிற வெயில் சம்மந்தமே இல்லை. அல்லேலூயா. நான் உடனே மேப் எடுத்து பார்த்தேன். கூகுள் என்ன ஆகும்னா, நாளைக்கு காலையில் 6:30க்கு மழை, 7:30க்கு மழை அப்படின்னு போட்டிருந்துச்சு. 8 மணி வரைக்கும் 9:30 மணி வரைக்கும் மழைன்னு போட்டிருந்துச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மழையை நிறுத்தும் ஜெபம் பண்ணுறதை விட ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வரேன்னு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. மழையில் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தேன். ஆண்டவர் கிருபையாக மழையை நிறுத்திட்டார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு எவ்வளோ தேவை ஆண்டு விழாக்கு? எவ்வளவோ இருந்துட்டு போகுது பாஸ்டர். எங்களுக்கு தேவை ஒரு பிளேட் பிரியாணி, அது வந்தால் எங்களுக்கு போதுமானது. நீங்கள் என்னமோ பண்ணுங்க. அப்படி இருக்கிறீங்களா? இல்லை எத்தனை பேர் சபைக்காக ஜெபிக்கிறீங்க? உண்மையாக ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்கள் தேவை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. கையை உயர மாட்டேங்குதே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் ஜெபிக்க உதவி செய்வாராக. 2 லட்சம் ரூபாய் தேவை. ஐயோ அப்பா, மழை வேற அடிக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேற்று டிராவலில் வந்துட்டு இருந்தேன். வரும்போதெல்லாம் ஒரே ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் என்ன நடக்க போகுதோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபத்தோடு வந்தேன். மறுபடியும் நைட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணுறப்ப ஆண்டவர் சொன்னார், அவருடைய கரம் என்னோடு இருக்குன்னு சொன்னால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எல்லாரும் சத்தமா, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும், வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? எந்த பாதையும் நான் தாண்டிடுவேன், மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லை. உற்சாகமாய் கரங்களை தட்டி, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம். எல்லாரும் உற்சாகமாய் விசுவாசத்தோடு, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில். ஓ ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க பயம். விசுவாசத்தோடு வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுவோம், உங்க கரம் இருக்க ஒரு நாளும் பயமில்லை. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனே, இந்த காலை நேரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாவதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்க கரம் இருக்க எங்களுக்கு பயம் இல்லை அப்பா. எந்த பாதையும் நான் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் நான் மேற்கொள்ளுகிற வல்லமையை எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், உங்க கரம் இருப்பதினாலே எனக்கு பயமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேச போதுமானவராய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். உயிரோடு இருக்கவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை வரவரக்களின் தான் பயம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேச போகிறார். அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தம் என் காதில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நிறைய பேருடைய வாயை நான் பார்க்குறேன், அந்த வாயை திறக்கவே மாட்டேங்குது. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற. எப்போ பாஸ்டர்? மத்தியானம் 1 மணிக்கு. தோத்திரம். அல்லேலூயா. மட்டன் குழம்பு வச்சா அப்போ மட்டும் வாய் விரிவாக திறக்குது. தோத்திரம். அல்லேலூயா. இங்கே திறந்தாதான் மட்டன் குழம்பே கிடைக்கும். உன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் முழிச்சிருக்கணும், எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும். துதிக்கிற இடத்துல தான் அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. உற்சாகமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாரம் வாரம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும். ஸ்தோத்திரம். அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் உள்ளே போகாது, உள்ள வார்த்தையே வராது. இன்னைக்கு கர்த்தர் ஸ்பெஷலாக ஒரு வார்த்தை எனக்கு தரப்போற.
எப்பயோ பேசின வார்த்தையில ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். அவன் உயிரோடு இருக்கிறதுக்கே வார்த்தை தான் வேணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கர்த்தர் தருவாராக. உயிரோடு எழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் பரலோகத்துக்கு போகிறார். ஆனாலும் இருக்கிற சீஷர்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். உயிரோடு எழுந்த பிறகும் ஆண்டவர் ரொம்ப உற்சாகமா ஆர்வமா ஆண்டவர் யாரை தெரியுமா பார்க்க ஓடி வந்தாரு? எங்க அந்த 5000 பேரை கூப்பிடுங்க, இன்னொரு மிராக்கிள் பண்ணுவேன், அப்படி இல்லை. என்னுடைய சீஷர்களை தேடி ஓடி வந்த ஆண்டவர். ஆமென். யாரெல்லாம் ஆண்டவருக்கு சீஷரா இருக்கிறீங்க? ஆண்டவரை சீஷரா இருக்கிறவங்க வேற மாதிரி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தேடி வருகிற ஆண்டவர். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏறக்குறைய 7 முறைக்கு மேல ஆண்டவர் சீஷர்களுக்கு பிரத்யட்சமா, தத்ரூபமா, ரியாலிட்டியா இயேசு சிலுவையில் அறைந்து மரித்து உயிரோடு எழுந்து வந்த பின்பு அவர்கள் சீஷர்களோடு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இங்கே பேதுரு, சீமோன் பேதுரு கூட 2-3 பேர் சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாம் ஒரு பிளானிங் மீட்டிங் போடுறாங்க. ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல. இயேசுவை நம்பி வந்தோம், அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், உயிரோட வருவாருன்னோ ஒன்னும் வந்தாருங்கிறாங்க, வரலங்கிறாங்க, ஒன்றும் புரியல. நமக்கு தெரிஞ்ச வேலை என்ன வேலை பண்ணோம்? மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம், நல்ல பிசினஸ், போயிடலாம் திரும்ப. சீமோன் பேதுரு சொல்றாரு, இங்க யார் வரீங்களோ இல்லையா, நான் போறேன். அவரு போறதுக்கு மட்டும் இல்லாம இன்னும் 2 பேர் நாங்களும் வந்துடுறோம். எங்க போனாலும் என்ன பண்றோம்? நாங்களும் வந்துடுறோம். இன்னும் 2 பேர் எல்லாரும் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே ரத்தத்தை கொடுத்த ஆண்டவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டாரு. ஓடி போயிட்டாங்க. இப்ப வேணான்னு சொல்லி திரும்ப விட்டு வந்த வேலைக்கும் போயிட்டாங்க. ஆனா அன்புள்ள ஆண்டவர் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அன்பை உணர்ந்திருக்கிறீங்க? எத்தனையோ நேரம் நம்ம வேணான்னு போனாலும் திரும்ப திரும்ப நம்மகிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோட பேசுறார். அல்லேலூயா. சும்மா வரல, ஆண்டவர் கையை வீசிட்டு வரல, அப்பமும் மீனும் கொண்டு வந்து பேசி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு தேவை என்னன்றது, அவங்க தேவை என்னன்னா சாப்பாடு. ஐயோ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் தெரியல, உடனே அவங்க மீன் பிடிக்க போறாங்க. ஆண்டவர் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நல்ல ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் மேல் நல்ல கரிசனை உள்ள ஆண்டவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்களா எனக்கு தெரியல. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்பா அவருதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர் சொல்றாரு இந்த காலை நேரத்துல உலகத்துல யாருமே உங்க மேல அவ்வளவு கரிசனையா இருக்கவே முடியாது. உங்களுடைய தேவைகளை நன்றாய் புரிந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கு அவங்கள போய் திட்டுறதுக்கு இல்லை, நீங்களா மனுஷங்களான்னு கேட்கறதுக்கு இல்லை. எடுத்தோடனே முதல்ல அன்புதான். உங்களுக்கானதை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க பிடிச்சிட்டு வந்த மீன் அதையும் கொடுங்க, அதையும் உங்களுக்கு சமைச்சு தரேன். யாரு? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அவர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவன் மீனை வறுத்து தராரு, சாப்பிடுங்க பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் பேதுருட்ட கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. எத்தனை தடவை கேட்கிறாரு? 3 தடவை கேட்கிறாரு. ஆமா ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு, 2வது தடவை, 3வது தடவை, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, நான் உம்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் பேர். ஏன்னா நேசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. நேசிச்சா வாய் தானா வரும். ஆண்டவர்கிட்ட பேசுற இடம் இதுதான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்? பேதுருவை போல சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, 18ஆம் வசனம், நீ இளவதை உள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீர் முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்முடைய இன்றைய தேவை மாத்திரம் தெரியாது,
உங்களுடைய என்னுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னுடைய ஃபியூச்சரையும் நல்லா தெரிந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உன் பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என் கூட ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த சபையோட ஃபியூச்சர் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் என்னை நேசிக்கிற என் தகப்பனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஃபியூச்சரை பத்தி அங்க பேசுறாரு. உனக்கு தேவை சாப்பாடு இன்னைக்கு வச்சுட்டேன், இதோட முடிஞ்சு போறது இல்லை. ஆண்டவர் எதை பத்தி திரும்ப பேசுறாரு? பேதுருவே, நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்ற, உண்மைதான். உன்னை நான் பயன்படுத்த போறது உண்மைதான். ஆனா உன்னுடைய கடைசி நாட்களில் உன்னுடைய உயிர் எப்படி போகும்னு ஆண்டவர் பேசுறார். நீ விருப்பம் இல்லாத இடத்திற்கு உன்னை ஒருவன் கொண்டு போவான். பேதுரு எப்படி மரித்தாரு எல்லாருக்கும் சரித்திரத்துல தெரியும். அவரை சிலுவையில் அறைய கொண்டு போனார்கள். பேதுரு சொல்றாரு, ஏங்க என்னுடைய குருவை இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிங்க, நான் சிலுவையில் அறைய கூட நான் பாத்திரன் இல்லை, என்னை தலகீழா சிலுவையில் அறைங்க. இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை பேசுகிற பேச்சு. அல்லேலூயா. சிலுவையை பார்த்து பயந்து ஓடுறவன் சீசன் கிடையாது. யாருமே ஆமேன்னு சொல்ல, நான் சொல்றேன் ஆண்டவருக்கு ஆமே. அல்லேலூயா. சிலுவையை பார்த்து பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவன் ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமாய் மரணத்தில் அவன் தேவனை மைமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, எல்லாரும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை வாசிக்கலாமா? இயேசு பேதுருவை நோக்கி என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வா. யூ ஃபாலோ மீ. என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய எதிர்காலங்களை அறிந்த ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நோடு பேசுகிறார். நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. ஆனா பேதுருக்கு ஒரு கியூரியாசிட்டி. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவிடும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். யாரை குறித்தீங்க? யோவான். அவரை குறித்து ரொம்ப சூப்பரா 3rd person எழுதுறாரு. பேதுருவு யாரை குறித்து பேசுறாரு? யோவானை குறித்து. யார் இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன்? தெரியாது, நமக்கு தெரியாது. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நிறைய பேர் பார்க்கறத பார்த்தாவே தெரியுது. தோத்திரம். அல்லேலூயா. பைபிளை ஒரு தடவையாவது வாசிக்கணும் பிரதர், பைபிளை ஒரு தடவையாவது வாசிக்கணும் சிஸ்டர். இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் யாரு? யோவான். இந்த யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். எப்ப? ராபோஜனத்துல, லாஸ்ட் சப்பர்ல வந்து கொண்டிருந்த பின் வருகிறவனை கண்டார். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். ஆண்டவர் பேதுருவை சொல்றாரு, பேதுருவே நீ என்ன ரொம்ப நேசிக்கிற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஒன்று நான் பயன்படுத்த போறேன், நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவருடைய வார்த்தை இதுதான். ஆண்டவருடைய இன்விடேஷன் அதுதான். நீ என்ன பின்பற்றி வா. என்ன நேசிக்கிறியா? என்ன விசுவாசிக்கிறியா? உன்னை சுத்தி என்ன நடக்குது உனக்கு புரியலையா? இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பேதுரு மாதிரி, நான் பின்பற்றி வரது இருக்கட்டும் ஆண்டவரே, என் பக்கத்துல ஒருத்த உக்காந்து இருக்கிறான்ல, அவன் பிரச்சனை என்ன? ஏன் சாவை குத்து சொல்லிட்டீங்க, ஏன் எதிர்காலத்தை குறித்து பேசிட்டீங்க, ஏன் ஊழியத்தை பத்தி பேசிட்டீங்க, எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு நடக்கிற மாதிரி, சாரி அவனுக்கு நடக்கிற மாதிரி ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? எனக்கு என்ன நடக்கும் அது எனக்கு போதாது. தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு முன்னாடி ஒரு பிரதர் சிஸ்டர் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, அவங்க பிள்ளைகளுக்கு நடக்கிற மாதிரி ஏன் எனக்கு நடக்கல? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. என்ன பேசுறாருன்னு பாருங்க. என் வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்னை, மறுபடியும் எல்லாம் படிக்கலாமா? நீ என்னை பின்பற்றி வா. பேதுரு நினைக்கிறாரு,
இவனுக்கு என்ன பிரச்சனை, இவன் வாழ்க்கை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, God never gives explanation, he only gives invitation. எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்படியா பேதுரு, பாயிண்ட் எழுதிக்கோ, யோவானை பத்தி சொல்லல. அவன் உயிரோடு இருக்கிறானோ சாவறானோ இல்ல திரும்ப நான் வர வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தா இருக்கட்டும், என்னமோ ஆகட்டும், அவன் கதை நமக்கு தேவையில்லை. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் அவர் பின்னாடி போக நான் விருப்பமா இருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கணும். தயவு செய்து நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு வித்தியாசமானது. கர்த்தர் உங்களை இண்டிவிஜுவலா கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறீர்களா என்று பாருங்கள். நீங்கள் பேதுருவை போல் உண்மையாய் நேசிக்கிறீர்களா என்று பாருங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவங்க வாழ்க்கையில் என்ன அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நான் என் முடிவு பரியந்த உம்மை நான் பின்பற்றுவேன். என்னோட கூட சேர்ந்து சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியோடு, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எனக்கு புரியாமல் இருக்கலாம், என் எதிர்காலம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், என் சூழ்நிலை எப்படி ஆகும் என்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம், still I will follow you Lord. நான் உம்மை பின்பற்ற ஆசையாய் இருக்கிறேன். பவுல் சொல்றான், நான் ஆசையாய் பின்தொடர்கிறேன். நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? என் கூட தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, என் கூட தான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி? தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களை தனியா வேறு பிரிச்சு உட்கார வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தனியா வேறு பிரிச்சு அபிஷேகம் பண்ணி அவர் அழைத்து உங்களை உட்கார்ந்து வைத்திருக்கிற விதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை சந்தேகப்படாதீர்கள். கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனித்தனியா வெவ்வேறு விதமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ரொம்ப என்கரேஜ் பண்ற ஒரு வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29 பைபிள் வச்சிருக்கிறீங்களா? தயவு செய்து தரங்க. 262வது பக்கம் உபாகமம் 29 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்கிரீன்லயும் வந்துருச்சு. தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாளைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்க எனக்கு தெரியாது, அடுத்த வருஷம் இந்த நேரம் நான் எங்க இருப்பேன், என்ன செய்வேன் எனக்கு தெரியாது, என் குடும்பம் என்னாவும் எனக்கு தெரியாது, என் பிள்ளைகளுடைய காரியம் என்னாவும் தெரியாது, என் கணவனை பற்றி எனக்கு தெரியாது, என் மனைவியுடைய எதிர்காலம் எனக்கு தெரியாது, ஏன் என்னுடைய எதிர்காலம் எனக்கு தெரியாது. ஆனால் மறைக்கப்பட்டவைகள் எல்லாம் தேவனுக்குரியவைகள். ஹல்லேலூயா. அவர் அததின் காலத்தில் அதை நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். என்னுடைய ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க இப்படி சும்மா இல்ல, நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி, என் ஆண்டவருடைய கரத்தில் என் எதிர்காலம் இருக்கிறது, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரை நிறுத்தி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியினா நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்வி நீ கேட்காம நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உங்களுக்கு புரியாம இருக்கலாம், உங்களுக்கு வர வியாதிகள் வேற யாருக்கும் வராம இருக்கலாம், உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வேற யாருக்கும் வராம இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகள், ஆனா வெளிப்படுத்தப்பட்டவைகள் இருக்கு. ஆண்டவர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கும். இந்த வேத வார்த்தை உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் வாசிக்க வேண்டும், அவைகளின்படி நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின்படி என் வாழ்க்கை அலைண்டா இருக்குதா? நீங்க சொன்னபடி நான் நடக்கிறேன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று இருக்கிறதே. நான் வேற யாருடைய கம்பேர் பண்றது இல்லை. என் சம்பளத்தை கம்பேர் பண்ண மாட்டேன், என் கணவனை கம்பேர் பண்ண மாட்டேன், என் மனைவியை கம்பேர் பண்ண மாட்டேன், என் பாஸ்டரை கம்பேர் பண்ண மாட்டேன், என் சபையை கம்பேர் பண்ண மாட்டேன். நான் நோக்கி பார்க்கறதெல்லாம் உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே,
ஹalleluya. ஏன் தெரியுமா? என்னுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பேதுருவை போல அவங்கள இவங்கள பார்த்து கேட்காதீங்க. ஏன் அவங்க லைஃப்ல நடந்துச்சு, ஏன் உங்க சொந்த கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அவங்கள நீங்க பார்க்க கர்த்தர் உங்களை அழைக்கல. ஆண்டவர் உங்களை அழைச்ச விதம் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்துல சொல்லிக்கொண்டே போகலாம். எலியாவை, எலிசாவை குறித்து பார்க்கிறோம். எலியா அற்புதங்களை செய்தவன். ஆனால் அதை விட பயங்கரமா ரெட்டிப்பான அபிஷேகம் யாருக்கு? எலிசாவிற்கு. அவன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறான். ஒரு பெரிய ஒரு இடத்துல இரும்பு கோடாரி கீழே விழுந்துச்சு. இரும்பு எங்கேயா தண்ணியில மிதக்க முடியுமா? ஆனா இந்த தேவனுடைய மனிதன் இரும்பை மிதக்க வைக்கிறான். விஞ்ஞானத்திற்கு எதிர்மறையான காரியங்களை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறான். ஆனால் எலிசாவுடைய முடிவென தெரியுமா? அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். வேதத்தில் அதை வாசிக்கிறோம். அநேகருக்கு உதவி செய்கிறவன் தான், அற்புதங்களை செய்கிறவன் தான். ஆனால் எலியாவினுடைய அழைப்பு வேறு, எலிசாவின் அழைப்பு வேறு. எலியாவை ஆண்டவர் எப்படி கொண்டு போறாரு? ஆண்டவர் போதுன்னு சொன்ன உடனே ஒரு அக்கினிமயமான ரதம் வந்து நிக்குது. ஹல்லேலூயா. எலியாவுக்கு அக்கினிமயமான ரதம் ஓகே. எலிசாவுக்கு வியாதிப்பட்ட வாழ்க்கை ஓகே, நமக்கு புரியாது. ஆனா கர்த்தருடைய பர்வத் அந்த அக்கறையில் போய் நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் எல்லாம் சரியா என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் அவருடைய டைம்ல பண்ணியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ரொம்ப எக்ஸாக்டா ஆண்டவர் யாரெல்லாம் நம்புறாங்களோ, 100க்கு 100 விசுவாசிக்கிறாங்களோ, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். அவர் ஆண்டவர் மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா, என்னுடைய தகப்பன், என்னை நன்றாய் புரிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. லாஸ்ட் வீக் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். சீக்கிரமா காலையில கிளம்பி வெளியே வர்றப்ப பார்த்தா திடீர்னு என் பெல்ட் போடுற பார்த்தா பெல்ட் பிஞ்சு விழுந்துருச்சு. தோத்திரம் அல்லேலூயா. பெல்ட் பிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொன்னோடனே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வேற போய் நான் உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்த்தா எனக்காக இங்க 2 புது பெல்ட் அங்க இருக்குது. தோத்திரம். அதுல ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. எப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்துல யாரோ பெல்ட் வியாபாரம் பண்றாங்களா. இதெல்லாம் எனக்கு தெரியாது, என் அப்பாவுக்கு நல்லா தெரியும். என் பெல்ட் கூட எங்க கழட்டணும் பீயணுன்றதை ஆண்டவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், இதுக்கு முன்னாடி நான் பெங்களூர் போயிருந்தேன். அங்க போய் கிளம்பி காலையில எந்திரிச்சேன். அங்க போனா அங்க போய் பெல்ட் பீயுது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எனக்கு தேவையான ப்ரௌன் பெல்ட்டை அங்க இருக்கிறவர் சொன்னா, நான் புதுசா வாங்கினேன், எனக்கு பத்தவே இல்லை. தோத்திரம், எனக்காகவே கத்தர் வச்சிருந்தாரு. அதை வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டேன். தோத்திரம் அல்லேலூயா. 2 வருஷம் கழிச்சு போன வாரம் சென்னைக்கு போனா அங்கதான் போய் பீயணுமா? தோத்திரம். அங்க எங்க பீயணும்னு ஆண்டவருக்கு தெரியுமோ அங்க பிரியும். ஏன்னா என் ஃபியூச்சர் அவர் கையில இருக்குது. அல்லேலூயா. என் தேவை அவர் பார்த்துக்குவார். பெல்ட்டா இருக்கலாம், 2,10,000 இருக்கலாம், என் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. நம்ம எந்த நோக்கத்துக்கோட செய்யறோன்றது அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லிக்கிட்டே போலாம். ஆண்டோடைய அன்பை ருச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வேற யாரையும் உங்களோட வச்சு பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ பிரச்சனை போராட்டம் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த பைபிளில் யாரெல்லாம் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாரோ அவங்க யாருமே இந்த போராட்டத்தை பைபாஸ் பண்ணி போக முடியாது. அவர் உடைத்து உருவாக்கி அவர்களை பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். என் ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? என் எதிர்காலம்லாம் அவருக்கு தெரியும் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நீங்க கேட்குற எக்ஸ்பிளனேஷனை தர மாட்டார். ஏன் என் எதிர் வீட்டுக்காரனுக்கு அப்படி ஆகுது? ஏன் நம்மளை விட பாவத்தில் இருக்கிறவன் காருக்கு மேல கார் வாங்குறான், பெரிய பிஸ்னஸ் அவனுக்கு சூப்பராக நடக்குது, நம்மளோ 10 ரூபா 20 ரூபாய்க்கு ஆண்டவரை பார்க்குறோம். நோ எக்ஸ்பிளனேஷன். ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றவர் இல்லை, ஆண்டவர் இன்வைட் பண்ற ஆண்டவர். என்னை பின்பற்ற விரும்புறியா? என்னை பின்பற்ற விரும்புறீங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன சம்பவம், இன்னும் நிறைய நான் எழுதி வைத்திருக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7 - 11 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே எத்தனை பேர் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறாரோ எல்லாரும் அவங்க ஒரு போராட்டத்தை தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. நோபடி ஆஸ்க்ட் எக்ஸ்பிளனேஷன்.
யாருக்கும் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை. ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்க ஆண்டவர் போதுமானவர். இன்னும் யோபு புஸ்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோபு 100 கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் ஏன் 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 ஏன்? வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் மௌனமாய் இருந்தார். ஆனா முடிவிலே ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். யோபுவை மாற்று நேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யோபுக்கு அத்தனை ஆசீர்வாதம் என்று சொன்னார். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அருமையான தேவனுடைய புதிய ஏற்பாட்டு சபையே, உன் ஆண்டவர் உன் பெல்ட்டுக்கு உன் ட்ரெஸ்ஸுக்கு எல்லா தேவையும் சந்திக்க என் ஆண்டவர் போதுமானவராகவே இந்த 5ஆம் மாசம் வரைக்கும் என்னை நடத்தினவர், இந்த சபையை நடத்தினவர், எங்க குடும்பத்தை நடத்தினவர். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் என்னை கரம் பிடித்திருக்கிறபடினாலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கரத்தை நான் பிடித்திருக்கிறேன். உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி நான் முடிக்க போறேன். நல்ல கரங்களை தட்டி என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர். அவர் கேட்கிற ஒரே கேள்வி, நீ என்னை பின்பற்ற விரும்புகிறாயா? பேதுருவே, நீ என்னை பின்பற்ற விரும்புகிறாயா? மற்றவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயா? No, I have called you differently. நான் உன்னை வித்தியாசமாய் அழைத்திருக்கிறேன். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் காலை நேர தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறார். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஆண்டவர்ட்ட ஜெபத்துல ஏன் ஆண்டவரே கேட்காதீங்க. பதிலுக்கு ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கலனாலும், நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் பின்னாடி நான் நடந்து வருவேன். ஆண்டவரே, ஒரு நாள் நீ சொன்ன வழியை விட்டு not even 1%, 1% கூட விட்டு நான் நவுந்து போகவே மாட்டேன். அதுதான் பவுல் சொல்ற, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாது, அத்தனை அதிகமாக நான் ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறேன். உங்க மேல அன்பு வச்சிருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாவே நீங்க கவலைப்படுறீங்களே, உங்களை விட ஆண்டவர் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் மடங்கு அவருடைய பிள்ளைகளின் மேல் கரிசனை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த அன்பை தயவு செய்து ருசி பார்க்காம இருக்காதீங்க. ஒரு அருமையான ஒரு பையன் அவங்க வீட்டு பின்னாடி போய் பார்த்தான். ஒரு உடைஞ்சு ரொம்ப நாள் ரொம்ப பழசா கிடக்குது ஒரு பைக், பழைய பைக். அதை போய் பார்த்தா அது மேலே செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. அவங்க அப்பா ஒரு மெக்கானிக், அதனால ஒரு சில வண்டிகளை வாங்கினார், வித்தாரு. ஒரு வண்டிக்கு பின்னாடி கிடக்குது. இவன் என்ன பண்ண, அந்த வண்டியை ஏதாவது பண்ணி ஓட்டலாமா அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணா. அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்லாம் கூப்பிட்டு, இவனுக்கு மெக்கானிக்லாம் அவங்க அப்பா தான் மெக்கானிக், இவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்ககிட்ட கொடுத்து கொஞ்சம் செலவுலாம் பண்ணி இந்த திரு பிடிச்சதெல்லாம் மாற்றினா. இருக்கிற இந்த சீரியல் இன்ஜின் நம்பர்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தான். இந்த இன்ஜின் மெக்கானிக் யார் வந்து சரி பண்ணாரோ அவரே கேட்குறாரு. ஒரு உதாரணம், நான் இது வந்து அமெரிக்காவில் நடந்தது, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு 50,000 ரூபாய்க்கு இந்த ஏன் 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த பைக்கை கொடுத்துட்றீங்களா? இப்போ வண்டியெல்லாம் 2 வீலர்லாம் 2 லட்சம் 2.5 லட்சம் ஆயிடுச்சு. இந்த வண்டியை ரீமாடல் பண்ண வண்டி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. ஒரு 50,000 1 லட்சம் கூட கொடுக்குறேன், வண்டியை கொடுத்துறீங்களான்னு கேட்குறான். இவன் சொல்கிறான், இல்லை வண்டி இருந்தது தான், நானே முடிஞ்சா யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இன்னும் அதை ரொம்ப கிளியராக வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணால் அதன் மேல் ஒரு முத்திரை, ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு ராஜாவுடைய முத்திரை அதில் இருக்கிறது. அதை பார்த்த உடனே எல்லாம் போட்டோ எடுத்து எல்லாம் போடுறாங்க. பார்த்தா இது ஏதோ ஒரு உயர்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் பயன்படுத்திய ஒரு மோட்டார் பைக். இந்த நாட்டை அரசாண்ட கவுண்டி சொல்லுவாங்க, அதை அரசாண்ட ஒரு ராஜா, நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு ராஜாவுடைய பைக். அது தெரிய வந்தது, பல லட்சங்கள் பல கோடிகள் அதுக்கு ஏலம் விடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலை நேரத்தில் அந்த பைக்கு, திருப்பிடிச்ச பைக்கு, உடஞ்சி போனது, ரிம்மு தான் இருந்துச்சு. அது ஓடுமான்னு கூட இப்ப தெரியாது. அதோட வேல்யூ இப்ப பல கோடியா மாறிடுச்சு. இந்த வேல்யூ, அந்த காசு, இந்த 1 கோடி ரூபாய் அவர்களையும் சொன்னேன்ல, அந்த 1 கோடி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த பைக்குக்காக இல்லை,
இந்த பைக் இப்போ ஓடுமா ஓடாதான்னு கூட தெரியாது. ஆனா அந்த பைக்கை வச்சிருந்தது ஒரு மிகப்பெரிய ராஜா. இன்னைக்கு உங்களுடைய வேல்யூ எவ்வளவு மோசமா வேணா போயிருக்கலாம், யாருக்குமே உங்களை புரியாம இருக்கலாம், உங்களோட ஒர்த்து தெரியாம இருக்கலாம். ஆனால் நீங்கள் ராஜாவுடைய பைக்கா இருப்பீங்கன்னா, நீங்க ராஜாவுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா, உங்க வேல்யூவை மதிப்பே போட முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த ராஜா சொல்ற நீ என்ன பின்பற்ற விரும்புறியா? அவங்க இவங்கள பார்த்து கேள்வி கேட்டுட்டே நிக்க போறியா, இல்லை என்ன விசுவாசித்து என் கரத்தை பிடித்து பின்னாடி வர போறியா? நான் பின்னாடி வர ஆண்டவரே, என் வேல்யூ என்னால இல்லை, அசாதாரண ஆள், ஒன்றுக்கு உதவாதவன். ஆனா என்னை வச்சிருக்கிறது இப்ப என்ன விலை கொடுத்து வாங்கினது சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். என்னுடைய வேல்யூ மொத்தமா மாறி இருக்கு. எதுவுமே யூஸ்லெஸ் நினைக்கிறியா? என்னால் எதுவுமே செய்ய முடியல. நீ அப்பாவோட கையில மட்டும் இருந்து பாரு, நீ அப்பாவுடைய பிள்ளையா மட்டும் இருந்து பாரு, உன்னுடைய வேல்யூ விலை மதிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நாம பின்பற்றி வரேன்னு சொல்றவங்க எழும்பின்னு இருக்கலாமா? கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வலுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில், என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயம், அவருடைய கரம் இருக்க பயமில்லை, என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை, என்னை அழைத்தவரே, நடத்துவீரே, கரம் இருக்க பயமில்லை, உங்க கரம் இருக்க பயமே இல்லை, உங்க கரம் இருக்க பயமே இல்லப்பா. இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் 1008 காரியங்கள் எங்களுக்கு புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய எதிர்காலம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். உம்முடைய கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கரம், எனக்காக யாவையும் அததின் காலத்தில் சாதாரணமாய் அல்ல நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய கரம். ஓ ஹalleluya. என் தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவர் ஆண்டவரே. உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளனேஷன் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, ஏன் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. மற்றவர்களை விட என்னை ஒப்பிட்டு நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னா என்னை நீங்க அழைச்ச வித வித்தியாசம், என்னை நடத்துறது வித்தியாசம். முடிவிலே அந்நாளில் என்னை மகிமையில் நீர் ஏற்றுக்கொள்ளுவீரப்பா. எங்க வாழ்க்கை முழுவதையும் உடைய கரத்தில் உம்மை நம்பி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் புதிதாய் வந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த நாளிலே வரட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போய் கேள்விகளோடு வந்தவர்களுக்கு ஆண்டவர் நீர் சொன்ன பதில்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க கரம் இருப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்க சபையை நடத்தும், குடும்பங்களை நடத்தும், தேவைகளை சந்திப்பீராக.
22ஆம் தேதி சாயங்காலம் 23 2 நாள் உடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு, வல்லமை, பிரசன்னம் ஆண்டவரே அந்த இடத்துல இறங்கி முழுமையாய் ஆட்கொள்ளுவீராக. எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல, உடைய நாமத்துக்கே மகிமையும் உண்டாகட்டும். அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர் பெற ஆசீர்வதியும். அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.